மாதம்பட்டி ரங்கராஜ் விவாகரத்து சர்ச்சை மௌனத்தை கலைச்ச முதல் மனைவி ஸ்ருதி. பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட 2வது கல்யாணம், அப்புறம் கர்ப்பிணியான 2வது மனைவி ஜாய் கிறிசல்டாவுடனான பிரிவு விவகாரம் ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. இந்த விவகாரத்துல காவல்துறையோட விசாரணை ஒரு பக்கம் தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில ரங்கராஜோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் இதுவரைக்கும் இந்த விவகாரம் பத்தி மௌனம் காத்துட்டு வந்த நிலையில இப்போ இன்ஸ்டா ஸ்டோரி ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. இது அவங்க இந்த சர்ச்சையை பத்தி பகிரங்கமா வெளியிட்டிருக்கக்கூடிய முதல் பதிவு அப்படிங்கிறதால சமூக ஊடகங்கள்ல இது ரொம்ப பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில அவரு தன்னோட முதல் மனைவி ஸ்ருதிய விவாகரத்து செய்யாமலேயே ஜாய் கிறிசல்டாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து பலத்த விவாதங்களை கிளப்புச்சு. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டா கர்ப்பமான கொஞ்ச காலத்திலேயே ரங்கராஜ் அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பாதிக்கப்பட்ட ஜாய் கிறிசல்டா ரங்கராஜ் மேல காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. ஜாய் கிறிசல்டா கிட்ட சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில கூடிய சீக்கிரமே மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்த போறாங்க. இந்த சர்ச்சை தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில ஜாய் கிறிசல்டா கொடுத்த ஒரு பேட்டி இந்த விவகாரத்துல புது திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுல அவங்க 2வது கல்யாணம் திருட்டு கல்யாணம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு நாள் ரங்கராஜ் என்கிட்ட வந்து நான் எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிட்டேன், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. இதனால ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா பகிரங்கமாவே சொல்லியிருந்தாங்க. ஜாய் கிறிசல்டாவோட இந்த வாக்கு மூலம் முதல் மனைவிக்கு 2வது கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. ஜாய் கிறிசல்டாவோட இந்த குற்றச்சாட்டுகள் அப்புறம் விவாகரத்து விவகாரத்தோட உச்சகட்ட சர்ச்சைக்கு மத்தியில மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் தன்னோட சமூக ஊடக பக்கத்துல முதல் முறையா ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாவிகள் தான். நாம் நமக்கு வசதியான பாவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு வசதி இல்லாத பாவங்களை செய்யும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் கணவர் மீதான புகார் பத்தியோ ஜாய் கிறிசல்டா பத்தியோ எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தையும் வெளியிடாம அமைதி காத்துட்டு வந்த ஸ்ருதியோட இந்த முதல் பதிவு உணர்ச்சி பூர்வமான முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த பதிவானது நான் சம்மதம் கொடுத்தேனா இல்லையா அப்படின்னு தெரியாம வெளியுலகம் பேசுது. நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில சில தவறுகளை செய்யறோம். ஆனா நமக்கு ஏற்புடைய தவறுகளை ஏத்துக்கிட்டு பிறர் செய்யக்கூடிய தவறுகளை மட்டுமே கண்டிக்கிறது ஏன் அப்படின்னு பொது சமூகத்தை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கூர்மையான கேள்வியா இருக்கலாம் அப்படின்னு விவாதங்கள் வருது. இந்த சர்ச்சைக்குரிய விவகாரத்துல ஸ்ருதி தன்னை பத்தியோ தன்னோட கணவர் பத்தியோ நேரடியா பேசாம பொதுவான மனித இயல்பை விமர்சனம் பண்ணியிருக்கிறது இந்த சிக்கலான குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிற புதிய மர்ம முடிச்சையும் போட்டிருக்கு.